வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் ஓடும் சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது. மேட்டூர் அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்றிச் சென்ற சரக்கு ரயிலின் 13 பெட்டிகளில் தீப்பிடித்தது. இதையடுத்து ரயில் நிறுத்தப்பட்டு தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைத்தனர். உலக நன்மை வேண்டி கும்பகோணத்தில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் கோவிலில் மகாமங்கள யாகம் நடைபெற்றது. 40 வகை மூலிகைகளுடன் நடைபெற்ற இந்த யாகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஆசிரியை வீடு உட்பட அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. அந்த வீடுகளில் நகைகள் இல்லாததால் 4வதாக ஒரு வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்களை பொதுமக்கள் விரட்டியதால் அவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நடைபெறும் புத்தக திருவிழாவையொட்டி மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 3000 பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே மிளா வேட்டையாடியதாக வேலூர் காவல்துறை ஆய்வாளர் உட்பட 4 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள், கார்கள், 50 கிலோ மிளா கறி ஆகியவற்றையும் பறிமுதல் செய்துள்ளனர்.